மஞ்சுளாவின் வறுமையால் அவள் எப்படியெல்லாம் அவமானப்படுகிறாள், இப்படியெல்லாம் அவமதிக்கப்படுகிறாள் என்பதை இக்கதையில் பார்க்கலாம். பகுதி 2. வாங்க கதை கேட்கலாம். தன் அவல நிலை குறித்து மஞ்சுளா மனம் புழுங்கிக் கொண்டிருந்த சமயம் புத்தகங்கள் எடுத்து போக மாணவிகள் பலர் உள்ளே வந்தார்கள். மஞ்சுளா இடத்தை விட்டு சற்றென்று எழுந்திருந்தாள். அவர்களுக்கு புத்தகங்கள் எடுத்து கொடுப்பதிலும் கணக்கு எழுதுவதிலும் அவள் கவனம் சென்று விடவே அவளது சொந்த கவலைகள் தற்காலிகமாக ஓய்வு எடுத்துக்கொண்டன. அதற்கு பின்னர் அவளுக்கு வேலைகள் பல தலைக்கு மேல் குவிந்து கிடந்தன. அதனால் பகல் பொழுது எல்லோரும் அமர்ந்து உணவு உட்கொள்ளும் சாப்பாட்டு அறைக்கு போகக்கூட நேரம் இருக்கவில்லை. நூல் நிலையத்தின் அலமாரி ஒன்றின் பின்னால் சென்று மறைவாக நின்று தான் கொண்டு வந்திருந்த சாத பொட்டலத்தை அவிழ்த்தாள். பசியாக பகல் உணவை உட்கொண்டு விட்டு தோட்டத்து தண்ணீர் குழாயில் சென்று கையை கழுவி கொண்டாள். தாகம் அடங்கும் மட்டும் கைகளால் பிடித்து வேண்டிய அளவு குளிர்ந்த நீரை குடித்தாள். பிறகு நூல் நிலையத்திற்குள் வேலை செய்ய புகுந்தாள். தவறாக அடுக்கி வைத்திருந்த புத்தகங்களை ஒழுங்காக அடுக்கி வைக்கவும், அடுத்த வருஷத்திற்காக வரவழைத்திருந்த புதிய புத்தகங்களை கட்டுகளிலிருந்து அவிழ்த்து கணக்கு பார்ப்பதிலும் அன்றைய பொழுது கழிந்துவிட்டது. பள்ளிக்கூடம் முடிவடைந்ததும் எல்லோருடனும் வெளியே வந்த மஞ்சுளாவிடம் காலையில் இருந்த பரபரப்பும் ஆத்திரமும் காணப்படவில்லை. ஏன் தாமதமாக வந்தாய் என்று தலைவி போல் தாத்தா அவளை அதட்டப் போவதில்லை. நாடியானால் போகட்டும், ஒரு நாள் இப்படி முன்ன பின்னதான் இருக்கும். நீ இத்தனை நாளைக்கு மேல் போய் சமைக்க வேண்டாம். அடுத்த ஹோட்டலுக்கு போய் நான் ஏதாவது வாங்கி கொண்டு வரேன். சாப்பிட்டு விட்டு நீ சீக்கிரம் படுத்துக்கொள். ரொம்ப களைச்சு போயிருக்க என்பார் மிகவும் அன்போடு. நேரம் எத்தனை ஆனாலும் அவள் வரவிற்காக சாய்வு நாற்காலியில் சாய்ந்தபடி தாத்தா பொறுமையாக காத்திருப்பார் என்ற ஒரு நினைவு அவள் உள்ளத்திற்கு மெத்த ஆறுதலை அளித்தது. சில நாட்களாக உலகத்தையே எட்டி பார்க்காது மழைக்கு பின் ஒளிந்து கொண்டிருந்து விட்டதனாலோ என்னவோ அன்று மாலை சூரியன் இரட்டிப்பு மடங்கு அழகுடன் செம்மி ஒளி வீசிக்கொண்டு அஸ்தமனமகிரியை நோக்கி சென்று கொண்டிருந்தான். பஸ் நிலையத்திலே நிம்மதியாக நின்றபடி பளிச்சென்று சிவந்து காணப்பட்ட அந்தி வானத்தை வேடிக்கை பார்த்து கொண்டு நின்ற மஞ்சுளாவின் உள்ளத்திலும் நம்பிக்கை மெல்ல தலையை நீட்டியது. என் வாழ்வில் கலந்து நிற்கும் துன்ப இருள் விலகி ஒரு நாள் இந்த வானத்தைப் போல் நல்ல காலம் என் வாழ்க்கையில் பிரகாசிக்காது போய்விடுமா? ஏன் அதற்குள் நான் பொறுமையை இழக்க வேண்டும் என்று அவள் சிந்தித்தாள். உடனடியாக தொடர்ந்து அவளுக்கு தாத்தா ரகுபதியின் நினைவு ஏற்படவே நெஞ்சம் பாகாய் கரைந்து விட்டது. அன்பு காட்டி புத்தி சொன்ன தாத்தா மீது வீணாக எரிந்து விழுந்தேனே, எத்தனை பிசகான காரியம்! சே, என்ன மடத்தனம்! பாவம், அவர் என்ன செய்வார்? தம்மால் முடிந்தவரை எனக்கு தமது கடமைகளை செய்து விட்டார். ஆனால் பதிலுக்கு அவருக்கு நான் என்ன செய்திருக்கிறேன்? ஒன்றுமில்லை. அதற்கு பதிலாக முகத்தை கடுத்து கொண்டு வயது காலத்தில் அவர் மனதை அல்லவா நோகடிக்க செய்துவிட்டேன். அவருக்கு உடம்பு வேறு சரியில்லை என்று தனக்குள் எண்ணி தான் செய்த தவறுக்காக வருந்தினாள். தாத்தா ரகுபதியை நினைக்க நினைக்க அவள் மனம் குழைந்து போயிற்று. கண்களில் நீர் மறைத்து கொண்டது. தான் செய்த தவற்றுக்கு பிராயச்சித்தம் செய்ய எண்ணியவள் போல் அவள் எதிரே இருந்த பழக்கடைக்கு விரைந்தாள். தாத்தாவிற்கு ஆஸ்திரேலியா திராட்சை பழம் என்றால் மிகவும் பிடிக்கும் என்று அவள் அறிவாள். அடிக்கடி வாங்கி சாப்பிடத்தான் அவர்களது பொருளாதாரம் அனுமதிக்காதிருந்தது. அடுத்த நாளைக்கும் அதற்கு அடுத்த தினத்திற்கும் வேண்டிய பஸ் கட்டண பணத்தை தனியே ஒதுக்கி வைத்து கொண்டு மீதி இருந்த சில்லறைக்கு அரை சேர் திராட்சையும் ஒரு சீப்பு மலை வாழைப்பழமும் வாங்கி கொண்டாள். மஞ்சுளா திரும்பும்போது காலை போல் அவசரப்படாவிட்டாலும் அன்று அவள் வீடு வந்து சேருவதற்குள் நன்றாக இருட்டிவிட்டது. பஸ்ஸை விட்டு இறங்கியதும் வேகமாக தங்கள் வீட்டை நோக்கி நடந்தாள். பிடிவாதத்துடன் அழுதுவிட்டு பின்னர் தாயின் மார்பிலே தலையை புதைத்து கொண்டு தூங்கிவிடும் குழந்தை உள்ளத்திலே நிலவி நிற்கும் அந்த இனிமையான சாந்தி அவள் மனதிலே நிறைந்து விட்டிருந்தது. வாயிலே அடைந்ததும் உற்சாகமான குரலில் தாத்தா என்று கூப்பிட்டு கொண்டு கதவை தட்டினாள். தாளிடாது இருந்த கதவு தானே சற்று நகரவே தள்ளி திறந்து கொண்டு உள்ளே சென்றாள். உள்ளே விளக்கு கூட ஏற்றப்படாது, ஒரே அந்தகாரமாக இருப்பதைக் கண்டு திகைப்படைந்து போனாள். கூடத்து மின்சார விளக்கை பொறுத்துவிட்டு, என்ன தாத்தா, கதவை சாத்த மறந்து தூங்குகிறீர்களே என்று செல்லமாக கோபித்தபடி சாய்வு நாற்காலி அருகில் வந்தாள்.
சாய்ந்த நிலையில் படுத்திருந்த தாத்தாவின் முகத்தை விளக்கு வெளிச்சத்திலே குனிந்து உற்று பார்த்த மஞ்சுளா, தாத்தா என்று அலறிக்கொண்டு கையில் இருந்த பழப்பொட்டலத்தை கீழே போட்டு விட்டாள். ஆமாம், ரகுபதி அவர்கள் பேத்தி என்ன அழுதாலும் தட்டி எழுப்பினாலும் எழுந்திருக்காத மீளா நித்திரை வசப்பட்டிருந்தார். மஞ்சுளா அழகானதொரு கனவு கண்டு கொண்டிருந்தாள். தாத்தாவும் அவளும் பெரியதொரு காரில் எங்கேயோ போய்க் கொண்டிருந்தாள். வழி நடுகிலும் இரு பக்கமும் பசுமையான வயல்கள் பார்க்க கண்களுக்கு பெரும் விருந்தாக இருந்தன. பொறுமையாக இரு என்று சொன்னேனே, அதன் பலனை பார்த்தாயா என்று தாத்தா அவளிடம் கேட்டார். மஞ்சுளா அதற்கு பதில் சொல்ல எத்தனிக்கும் போது சில்லென்று ஜல துளிகள் தன் மீது விழுவதை உணர்ந்து திடுக்கிட்டு விழித்து கொண்டாள். மஞ்சுளா, நாழியாச்சு, எழுந்திரம்மா என்று அன்போடு அழைக்கும் தாத்தாவின் நலிந்த குரலுக்கு பதில், படுக்கையை சுருட்டம்மா, விடிஞ்சு எத்தனை நாழியாச்சு, தண்ணி ஊற்றி ஹாலை கழுவணும் என்று அதட்டியபடி ஒரு கையில் துடைப்பமும் இன்னொரு கையில் ஒரு பெரிய இரும்பு குடத்தில் தண்ணீருமாக கேதாரியின் வீட்டு வேலைக்காரி நின்று கொண்டிருந்தாள். எழுந்திருக்காவிடில் குடத்து தண்ணீரை தலை மீது கொட்டி விடுபவள் போல் அவள் துடிப்பாக காணப்பட்டாள். வாரி சுருட்டி கொண்டு மஞ்சுளா எழுந்திருந்தாள். தனது ஜமக்காலத்தையும் தலையணையையும் விரைவாக கையில் எடுத்துக்கொண்டு அந்த இடத்தை விட்டு அப்பால் நகர்ந்து ஓட வேண்டியிருந்தது. ஏனெனில் பொறுமையற்ற அந்த வேலைக்காரி ஹாலின் மறுகோடியில் தண்ணீரை ஊற்றி துடைப்பத்தால் மிக பரபரப்பாக பெருக்க ஆரம்பித்து விட்டாள். சீக்கிரமா குளிச்சுட்டு தயாராக இரு, உன்கிட்ட பெரியப்பா என்னவோ பேச வேண்டுமாம் என்று கடுமையான குரலில் உத்தரவிட்ட வண்ணம் மாடிப்படிகள் மீது தன் காலில் அணிந்திருக்கும் மெட்டிகள் கலீர் கலீர் என்ற ஓசையை செய்ய ஒய்யாரமாக இறங்கி வந்து கொண்டிருந்தாள் வீட்டின் எஜமானியான பார்வதி அம்மாள். போ போ, சொன்னது காதில் படலையா? வயசு பொண்ணு இப்படி தூங்கி விழிஞ்சா வீடு நல்லாத்தான் இருக்கும் என்று காதில் படும்படி முணுமுணுத்த வேலைக்காரி நாலு புறமும் வழிந்து பரவி கொண்டு சென்ற நீரை துடைப்பத்தால் சலார் சலார் என்ற சப்தத்துடன் வேகமாக தள்ளி ஒதுக்கி கொண்டிருந்தாள். ஹாலில் கிடந்த நாற்காலி மேஜைகளுடன் அந்த பெண்ணையும் சேர்த்து பெருக்கி வெளியில் வீசி விடுவாள் போலிருந்தது அவள் செய்த அட்டகாசமான காரியம். மஞ்சுளா பதில் பேசாது அங்கிருந்து பின்கட்டிற்கு சென்றாள். படுக்கையை பத்திரமாக அங்கிருந்த பெஞ்சின் மீது வைத்துவிட்டு குளிக்கும் அறைக்குள் சென்று கதவை தாளிட்டு கொண்டாள். அன்பே கடுகளவும் இல்லாத அந்த வீட்டில் வசிக்க நேர்ந்ததனால் இப்பொழுதுதான் அவளுக்கு தாத்தாவின் அருமை போராவும் நன்கு விளங்கியது. எத்தனையோ விதமான கஷ்டங்கள் அவர்களது வாழ்க்கையில் இதுவரை ஏற்பட்டதுண்டு. ஆனால் அன்புக்கும் அனுதாபமான இனிய மொழிக்கும் பஞ்சம் ஏற்பட்டதே இல்லை. இப்பொழுது அவைகளுக்கும் அல்லவா வறுமை வந்துவிட்டது. குழாயை திருப்பி விட்டாள் மஞ்சுளா. ஜிலு ஜிலுவென்று அண்டாவில் விழுந்த குளிர்ந்த தண்ணீரை போல் அவள் கண்களிலிருந்தும் துயர கண்ணீர் தாரையாக வழிந்தோடியது. ஐயோ தாத்தா, என்னை ஏன் இந்த உலகத்தில் அனாதையாக விட்டுவிட்டு போனீர்கள் என்று தனக்குள் மெல்ல திணறினாள். துக்கம் தாழ முடியவில்லை. நெஞ்சு வெடித்து விடும் போல் இருக்கவே நன்றாக கதறி அழுது விட்டாள். அல்பாயுசில் போய்விட்டாரா? நன்றாக அழுதாய்ப்போ. வயசாச்சு, கிழப்பிரான் தானே ஒடுங்கிவிட்டது. நினைத்தபோது நேரம் பொழுது இல்லாமல் இங்கே துக்க கண்ணீர் வடிக்க வேண்டாம். என் வீடு உருப்படாமல் போய்விடும் என்று முதல் நாளே பெரியம்மாள் தடை உத்தரவு போட்டிருந்தாள். அதனால் மஞ்சுளாவிற்கு தன் துயரத்தை கண்ணீர் வழியாக ஆற்றிக்கொள்ளக்கூட அந்த வீட்டில் சுதந்திரம் இருக்கவில்லை. அதனால் ஸ்நான அறைக்குள் குளிக்கும் பாவனையில் தன் வருத்தம் திருமட்டும் நன்றாக அழுது ஓய்ந்தாள். ஸ்ரீமான் கேதாரிக்கு விடிந்ததும் விடியாதுமாக அவளிடம் பேச வேண்டிய முக்கிய காரியம் என்னவாக இருக்கும்? அவளுக்கு ஒன்றும் புலப்படவில்லை. ஒரே வீட்டின் வெவ்வேறு பகுதியிலே வருஷக்கணக்காக வசித்த போதிலும் இடையே தடுத்து எழுப்பியிருந்த கற்சுவருக்கு அப்பால் சிந்தனையை ஓட்ட நேரமே இருக்காது. தத்தம் வயிற்றுப்பிழைப்பை கவனித்துவிட்டு வேலைக்கு பின் அயற்சியோடு தங்களது வாசஸ்தலத்திற்குள் அடைந்து கொண்டு விடும் அன்றாடம் காட்சிகள் நிரம்பிய நகரத்தின் ஒரு பகுதி அவள் வசித்து வந்த இடம். எனவே தாத்தா மரணமடைந்து விட்டார் என்பதை உணர்ந்து கொண்டு நெஞ்சு பிளக்க அவள் கதறியதை கேட்டு அண்டை அயலால் யாரும் உடனே ஓடி வந்து விடவில்லை. அழும் சப்தத்தை கேட்டு ஜன்னல் கதவை திறந்து எட்டி பார்த்த இரண்டொருவர் கூட நமக்கென்ன இந்த வம்பெல்லாம், காலை 7 மணிக்கு வேலைக்கு ஓட வேணும் என நினைத்து கொண்டு ஜன்னலை மூடிவிட்டு உள்ளே மறைந்து கொண்டார்கள். வெகு நேரம் தாத்தாவின் மீது முகத்தை வைத்து கொண்டு அழுது கண்ணீர் வடித்து சோர்ந்து போனாள் மஞ்சுளா. மேலே என்ன செய்வதென்று அவளுக்கு ஒன்றும் புரியவில்லை. பிரிவு, துக்கத்தின் முதல் அதிர்ச்சி கொஞ்சம் அடங்கியதும் அவள் சிரித்தாள்.
அவர்களுக்கு நெருங்கிய உறவினர்கள் என்று யாரும் நகரத்தில் இருக்கவில்லை. நண்பர்கள் என்று உரிமை பாராட்டி உதவிக்கு அழைக்க யாரும் கிடையாது. என்ன செய்வது என்று குழப்பத்துடன் ஆலோசித்தபோது கேதாரியின் ஞாபகம் வந்தது. ஸ்ரீமான் கேதாரி ரகுபதியின் ஒன்றுவிட்ட சகோதரனது புத்திரன். மிகவும் தூர பந்துதான். நகரத்தில் ஒரு பெரிய மரக்கடையில் மேனேஜர் என்ற பதவியிலே வாழ்ந்து கொண்டிருந்தார். தமது ஒரே பெண்ணை தக்க இடத்தில் உரிய வயதில் சீரும் சிறப்புமாக கல்யாணம் செய்து கொடுத்து விட்டதனால் கேதாரி தம்பதிகளுக்கு குடும்ப கவலை ஏதும் இருக்கவில்லை. வசிக்க சொந்த பங்களாவும் மற்ற எல்லா சௌகரியங்களும் இருந்தன. ஆனால் ரகுபதி பணக்கார உறவினர்களிடம் தொடர்பு வைக்க அஞ்சி கொஞ்சம் தூரத்தில் இருந்தே காலத்தை ஓட்டி விட்டிருந்தார். சௌகியமா என்று தெருவில் சந்திக்கும்போது விசாரிப்பதுடன் கேதாரியின் தொடர்பை நிறுத்தி கொண்டிருந்தார். அந்த ஒரு உறவினரது உதவியைத்தான் இது சமயம் மஞ்சுளா நாட வேண்டியிருந்தது. முடிவில் எதிரே இருந்த மருந்து கடைக்கு ஓடி டெலிஃபோன் மூலம் ஸ்ரீமான் கேதாரிக்கு தாத்தாவின் மரணத்தை தெரிவித்து விட்டு வந்தாள் மஞ்சுளா. 1 மணி நேரம் சென்றதும் ஸ்ரீமான் கேதாரியும் பார்வதி அம்மாளும் தங்களது காரில் வந்து இறங்கினார்கள். இரவுக்கு இரவே மேற்கொண்டு காரியங்களை நடத்திவிட்டு தம்முடன் மஞ்சுளாவை அழைத்து கொண்டு தங்கள் வீட்டுக்கு புறப்பட்டு விட்டார்கள். மஞ்சுளா நீடித்து அந்த இடத்தில் தனியாக இனி வசிக்க இயலாததற்கு பல காரணங்கள் இருந்தன. முதலாவதாக அவள் தன்னந்தனியான ஒரு இளம்பெண். இரண்டாவதாக 6 மாத வாடகை பாக்கியாக இருந்ததனால் வீட்டுக்காரர் அவளை எந்த நிமிஷமும் வெளியே பிடித்து தள்ள காத்திருந்தார். மூன்றாவதாக தாத்தாவின் மறைவுக்கு பின் பலவற்றை ஞாபகப்படுத்தும் அந்த வீட்டில் தங்கியிருக்க அவளுக்கு மனம் இல்லை. பார்வதியுடன் புறப்படும் முன் தன் பெரிய தோல் பெட்டிக்குள் வேண்டிய ஜாமான்களை எடுத்து சேகரித்து வைக்கும் நிமித்தம் கூடத்து அறைக்குள்ளிருந்த தாத்தாவின் பெட்டியை திறந்து ஆராய்ந்தாள். அப்பொழுது அவளுக்கு ஒரு சிறு ஆச்சரியம் காத்திருந்தது. தனக்கு ஒரு சமயம் திடீரென்று அன்று மரணம் ஏற்படலாம் என்று ரகுபதி எதிர்பார்த்தார் போலும். அன்று பகல் தள்ளாடி கொண்டு வெளியே சென்று தமது பெயரில் பேங்கில் இருந்த மீதி பணம் 200ஐயும் எடுத்து வந்து பெட்டியில் வைத்திருந்தார். தாத்தாவுக்கு பின் தான் அவரது வாரிசு என்று உரிமை பாராட்டி கொண்டு அந்த பணத்திற்காக அலைய வேண்டிய தொல்லைகள் ஏதும் அவளுக்கு இருக்கவில்லை. தன் கை செலவிற்கு எடுத்துக்கொண்டு மீதி தொகையை ஸ்ரீமான் கேதாரி அவர்களிடம் அவள் கொடுத்து விட்டிருந்தாள். தாத்தாவின் கரும கிருத்தியங்களை நடத்தி முடித்து விட்டதால் பண விஷயமாக ஏதோ பேசுவதற்குத்தான் அவர் அழைத்தார் போலும் என்று அவளுக்கு இடையே ஒரு சிறு சந்தேகம் வேறு தோன்றியது. எண்ணங்களை பலவாறு ஓடவிட்டு கொண்டே ஸ்நான அறைக்குள் சற்று அதிகமாகவே நேரத்தை கழித்தாள். இக்கதையின் தொடர்ச்சி இன்று மாலை 5 மணிக்கு ஒளிபரப்பாகும். காணத் தவறாதீர்கள்.